இந்த வீடியோல ஆர்டிகல் 2 வந்து சிம்பிளா பார்க்கலாம். ஆர்டிகல் 2 என்ன சொல்றதுன்னா, எதிர்காலத்துல இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கட்டும், மாநில பகுதியாக இருக்கட்டும், இதை இணைக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடியதா ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 என்ன சொல்றது பாருங்க. பார்லிமெண்ட் மே பி லா admit into the union or establish new state and such terms and conditions as it think fit. நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலியமா தகுந்த நிபந்தனைகளுடன் புதிய மாநிலங்களை வந்து ஒன்றியத்தோட சேர்க்கவோ உருவாக்கவோ முடியும்னு சொல்றாங்க. ஏன் இது ஆர்டிகல் 2 வந்து உருவாக்கப்பட்டு இருக்குன்னா, 1947ல இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியாவோட எல்லை பகுதிகள் வந்து சரியா இல்லை. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் வந்து அப்ப இருந்துச்சு. இந்தியாவோட இணையாத சில பகுதிகள் அப்ப இருந்துச்சு. எதிர்காலத்துல இந்தியாவோட புதிய பகுதியில் வந்து இணைக்கணுங்கிறதுக்காக ஆர்டிகல் 2 வந்து கொண்டு வந்தாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, சிக்கிம் வந்து 1975ல ஆர்டிகல் 2 வழிகாட்டுதல் படி இந்தியாவோட இணைச்சாங்க. ஆர்டிகல் 2 வந்து யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னா, நாடாளுமன்றத்துக்கு தான் முழு அதிகாரத்தையுமே கொடுத்துருக்கு. மாநில அரசுகளுக்கு வந்து அது கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கும் அது கிடையாது. ஆளுநருக்கும் அது கிடையாது. புதிய மாநிலங்களோட தொடர்பான இறுதி முடிவு வந்து நாடாளுமன்றம் தான் எடுக்கும். ஆர்டிகல் 2 சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, ஃபிளெக்சிபிலிட்டி, அரசியல் சட்டம் வந்து வளர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்க்க முடியுது. அடுத்து நேஷனல் இன்டகிரேஷன், புதிய பகுதியில் வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்கு ஆர்டிகல் 2 வந்து உதவியா இருக்கு. அடுத்து பார்லிமெண்டரி அத்தாரிட்டி, நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அதோட அதிகாரத்தை வந்து இது உயர்த்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து டெரிட்டரி எக்ஸ்பேன்ஷன், ஆர்டிகல் 2 வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் வந்து விரிவுபடுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு.